நாளே தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்டர் நகோமி லோகன் அவரை சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சிகளாக வரவேற்போம். பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களே. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே நீங்கள் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை கலந்துள்ள வந்துங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டரம்மா, நீங்க வழி நடத்துக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. பின்மாரியே அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, நம்மை ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியே அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பெருமழையாக பொழிந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், எங்கள் திருச்சபையில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடுகின்ற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலும் வந்து ஐயா ராஜா உம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா இன்னொரு படி முன்னேறி செல்ல, உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட, உம்முடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்ய ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு திருச்சபைகளையும் இந்த நாளைய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, அதிசயங்களை காண செய்கிற தேவன் உம்முடைய நாமமே அதிசயம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பதாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒவ்வொரு திருச்சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளை மேற்கொள்வதில் என்று அறிக்கையிடுகிறோம் ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே, ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே அழைத்து வந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாயிருக்க நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரை உணர்த்தும் போதியும் வழிநடத்தும் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ராஜா. உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிற தேவதாசர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஐயா, தடைகளை உடையும் ஐயா. சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக என் ஆவியானவரை கிரியை செய்யும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் தேவனுடைய செய்தி கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இப்பொழுதுமே நமக்கு நல்லவர். இன்றைக்கு யோபுவின் புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 1ஆம் அதிகாரம் அங்கே 10வது வசனத்திலே, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. ஹல்லேலூயா. யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாய் இருக்கின்ற வேளையிலே சத்ருவானவன் பாருங்கள் எத்தனையோ காரியங்களை தேவ ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். யோபுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நடந்தது. ஹல்லேலூயா. சத்ருவே பொறாண்மைப்படும்படி யோபுவை தேவன் அவ்விதமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்துங்கள் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவ்விதமாக யோபுவை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த சத்துருவானவன், அவனுக்கு இன்னொரு பேர் வைக்குமா இருந்தால் அவன் கொள்ளிக்கண்ணன். ஹல்லேலூயா. அதாவது எந்த ஜனமும் ஆசீர்வாதமாக இருப்பது அவனுக்கு பிரியமில்லை. ஆனபடினால் தான் பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அங்கே 1ஆம் அதிகாரத்திலே 15 இருந்து எத்தனையோ விதமான துன்மார்க்கமான காரியங்கள், ஹல்லேலூயா, வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள் அங்கே யோபுனுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் பாருங்கள், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து, ஹல்லேலூயா. பாருங்கள், யோபு செய்த ஒரே ஒரு காரியம், அத்தனை துக்கத்தின் மத்தியிலே, அத்தனை இடர்கள் மத்தியிலே, அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே அவன் என்ன செய்கிறான்? தேவனை பணிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு மெசேஜை நான் கேட்டுக்கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக தேவனை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனா தேவனுடைய வாசல் எப்பொழுதுமே மூடப்படாத காரியமா இருக்கிறது. உன் வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்திருக்கும் சொல்லி ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் காண்கிறோம். தேவன் ஒருவரை பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, பொல்லாங்கு செய்கிற எவனும் தேவனால் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு சம்பவங்களிலும், ஒவ்வொரு தேவதாசர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டது, அதே போல ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருந்தது, யாக்கோவின் வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருந்தது, தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள். ஆனால் அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் திறக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஆனால் நாங்கள் தேவனுக்கு உத்தமமாக உண்மையாக இருக்க வேண்டும். உத்தமம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆனஸ்ட், நம்முடைய நேர்மை மட்டுமல்ல, தேவனை நம்புவது, தேவனை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. ஆனப்படித்தான் யோபுக்குள்ளே ஏதோ ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யோபு அங்கே அவன் பணிந்து கொள்ளுகிறான். ஆனால் வேதம் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், இவைகளை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே எல்லாம் நல்லா தான் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த நண்பர்கள் வந்து சேருகிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், நண்பர்கள் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை தேற்றி தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்திலே நிற்பீர்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதியா நம்பிக்கொண்டிருப்பீர்கள், தேவனுடைய வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா ஒரு வார்த்தை உங்களை சங்கடத்துக்குள்ளாக மாற்றிவிடும், ஒரு வார்த்தை உங்களை மேலே போகிற உங்களை கீழே தாழ்த்தி விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனபடினால் முதலாவது நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே யோபனுடைய வேதனைகள், யோபனுடைய சூழல்களை பார்க்கின்ற வேளையிலே அவனுடைய நண்பர்களுக்கு மிகுந்த துக்கமாகத்தான் இருந்தது. ஆனபடினால்தான் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் அங்கே அமைதியாக இருந்தார்கள். அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இவர்கள் இப்படி அங்கே யோபுவுக்காக மிகுந்த பரிதாபப்பட்டு அவனுடைய வேதனையை உணர்ந்தவளாய் காணப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பிற்பாடு சத்துரு அந்த அவனுடைய நண்பர்களை கொண்டே அவனுடைய வார்த்தைகளை, ஹல்லேலூயா, அதாவது அவனுடைய வாயிலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள், அவனுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளில் உள்ள விசுவாசம் அங்கே குலைக்கும்படியாக அங்கே யோபனுடைய நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னாத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாராவதோடு பேசுகிறவர்களாக இருந்திருப்பீர்களாக இருந்தால் அவர்களோடு பேசுகின்ற வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடும் அன்புக்குரியவர்களே. அதுபடி நான் நண்பர்களாக கூட இருக்கலாம், சில வேளை எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களோடு நான் பேச வேண்டும் அல்லது அவர்களிடம் போக வேண்டும் சொல்லிச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பேன். நான் வேதத்தை வாசித்து வசனங்களை உச்சரித்து கொண்டிருக்கிறேன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன்,
இந்த நேரத்திலே நான் போய் அவர்களோடு பேசுகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை தேவையற்ற வார்த்தைகளை பேசி நான் போகின்ற பாதையை நானே கெடுத்து விடலாம். ஹல்லேலூயா. மிகுந்த அவதானமாயிருக்க வேண்டும். இந்த நாவு பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அதிக அக்கினி அடைவோம் என்று நினைத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகம் பண்ணக்கூடாது. அதாவது பாருங்கள், வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் நியாயத்தீர்ப்புக்கு நேராக கொண்டு செல்லும் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புள்ளவர்களே, இந்த யோபு மிகுந்த அங்கே உத்தமனாக இருந்தார். ஹல்லேலூயா. தேவனே மெச்சிக்கொள்ளும்படி அவருடைய உத்தமம் இருந்தது. ஆரம்பத்திலே அவன் பணிந்து கொள்கிறான். ஆனா அதுக்கு பிற்பாடு அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன பாருங்கள். அங்கே 3ஆம் அதிகாரம் 25வது வசனம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லுகிற வேளையில யாக்கோபினுடைய ஒரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஹல்லேலூயா. என் மகனோடு நான் என்ன செய்வேன், சஞ்சலத்தோடு நான் பாதாளத்துக்கு செல்லுவேன் சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கடைசியாக யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வழியிலே அவன் வியாதி கண்டுன்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி எங்கள் வாயின் வார்த்தைகளிலே நாங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. பயம் என்பது இந்த நாளிலே நான் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகின்ற காரியம் பயம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சூழ்நிலையை பார்த்து பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், ஊழிய பாதையை குறித்து பயம், சரீரத் காரியங்களை குறித்து பயம், அரசாங்கத்தை குறித்து பயம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் பயம். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த பயம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வேதனை உள்ளது. ஹல்லேலூயா. அது அங்கே நம்முடைய நாவிலிருந்து இந்த பயம் வெளிப்படுமாக இருந்தால் அந்த ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அது சூனியமாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்படினால் அவன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்படினால் யோபனுடைய வாழ்க்கையிலே அவன் படிந்திருந்தாலும் தொழுது கொண்டிருந்தாலும் கூட அங்கே நண்பர்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே அவன் என்று சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எவ்வளவுதான் தேவனை துதித்து கொண்டிருந்தாலும், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும், தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் உள்ளுக்குள்ளே பயந்து பயந்து செத்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கே நாங்கள் ஒருவர் பேரில் பயம் இருக்குமாக இருந்தாலும் அங்கே அன்பு இல்லை. ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லி அங்கே ஒன்று ஜோவான் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசுநாதரை நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் விட்டு வந்த தெய்வங்கள் எல்லாம் கரங்களிலே அங்கே கம்பு இருந்தது, அந்த கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்திலே அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் தான் இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்கு தந்தரளின தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. முதுகெல்லாம் உழுத நிலமாக மாறினது, கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. சரீரத்திலே பாருங்கள் எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம். எங்களுக்காக எங்கள் ஆண்டவர் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்தார். அது மட்டுமல்ல, வேதத்திலே அவர் சந்தித்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் எத்தனையோ காரியங்களிலே நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறோம், ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் ஒருவனையும் ஜட்ஜ் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும், அங்கே ஜனங்களை ரட்சிக்கவும், விடுதலையாக்கவும், பாதுகாக்கவும் தான் அன்புள்ள தேவன் அங்கே இந்த பூமியிலே மனுஷ ரூபமாக வந்தார். அவர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராக இருந்தார். அவர் சந்தித்த ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் புரட்சிகரமாக மாற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பாவம், அந்த பாவத்தை குறித்து அவர் எதுவுமே சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. அவருடைய அன்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு நானே கிறிஸ்துன்னு சொல்லி கூட அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. கையும் மையுமாக பிடிக்கப்பட்டு சமூகத்தினால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு பெண். இப்படியெல்லாம் அங்கே
சகையினுடைய வாழ்க்கை, இப்படி எல்லாம் பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய அன்பு அவர்களை மாற்றி இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. ஆனா யோபு இவ்வளவுதான் தேவனை படிந்து கொண்டிருந்தாலும், தேவனுக்கு அங்கே எத்தனையோ பலிகள் செலுத்தி கொண்டிருந்தாலும் கூட, உத்தமனா நடந்து கொண்டாலும் பயம் அவனுடைய வாழ்க்கையை சிதைத்து போட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. அதை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே வேதவசனம் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள். ஹalleluya. அங்கே யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அந்த காரியம் பயம் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நெடு நாட்களாக எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தது. ஹalleluya. யாரு குறித்தாலும் எனக்கு ஒரு பயம். சில வேளை பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை காரியம் வருகின்ற வழியில அவர்கள் அப்படி நினைத்திருப்பார்களோ, இப்படி நினைத்திருப்பார்களோன்னு சொல்லி அவர்களோடு கூட நான் சமரசம் பண்ண போவேன். ஹalleluya. என்னை விட்டு கொடுப்பேன். பாருங்கள், சில வேளை பாருங்கள், விட்டு கொடுப்பது என்பது நல்லதுதான். ஆனா நியாயத்துக்காக, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கின்ற வேளையிலே அதை மனுஷர்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்கவே முடியாது. சில பேர் மனுஷர்களுக்காக விட்டு கொடுப்பார்கள், சில பேர் குடும்பத்துக்காக விட்டு கொடுப்பார்கள், சிலவர் கணவன் மனைவிக்காக விட்டு கொடுப்பார்கள். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன். ஆனபடினால் பாருங்கள், இந்த பயத்தை குறித்து யோபு 38ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் யோபுவோடு பேசுகிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? அன்புக்குரியவர்களே, ஹalleluya. ஒரு சில நியமங்கள் இந்த பூமியிலே அது கிரிய செய்கிறது. ஹalleluya. சொல்லுவார்கள் சில வார்த்தைகளை நீங்கள் இந்த யூடியூப்ல பார்க்கிற வழியில உங்களுக்குள்ளே ஒரு மயிர்சில் இருக்கும். என்ன? அமானுஷ்யம், அதாவது பிரபஞ்சம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற வழியில ஏதோ ஒரு இதுல போய்கொண்டிருக்கும். ஹalleluya. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து அறிந்து அந்த வசனத்தை பிடித்து கொண்டு முன்னோரிக்கொண்டு போகிறார்கள். ஆனா இயேசுவை அவர்கள் தேடுவதில்லை. ஆனா நாமோ, கிறிஸ்தவர்களாகிய நாமோ இயேசுவை பிடித்துக் கொள்கிறோம். ஆனா தேவன் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் நம்புவதும் இல்லை, அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அந்த வார்த்தைகளை குறித்து யோசிப்பது கூட இல்லை. பாருங்கள், இந்த வேத வசனங்களை அறிக்கை பண்ணுகிற காரியங்கள், பாசிட்டிவா பேசுகின்ற காரியங்கள், இவ்வளவு காரியங்களை யூடியூப்ல அந்நியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி அடைகிறார்கள். இதுக்கு இத்தனை வழி, நீ வெற்றி அடைவதற்கு இத்தனை வழிகள் உண்டு, அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் பாருங்கள், இங்கே யோபுவுக்கு அங்கே யோபு அங்கலாய்க்கிறான், யோபு புலம்புகிறான். ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அவன் அந்த முதலாவது நண்பர்களுக்கு பதில் சொல்லுவதிலேயே அவனுடைய முழுமூச்சாய் அவன் நிற்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஆனபடினால் பாருங்கள், யோபன் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? இந்த பூமியிலே தேவன் சில நியாயங்களை வைத்திருக்கிறார், சில நியமங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? புவியீர்ப்பு அந்த விதி என்பது நியூட்டன் கண்டுபிடித்தாலும் கூட அதை அவன் உருவாக்கவில்லை. அது ஏற்கனவே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. ஹalleluya. அதாவது நீங்கள் மேலே இருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அது கீழே தான் வந்து விழும். ஹalleluya. நீங்கள் போய் மாடியிலிருந்து கீழே போட்டாலும் அது கீழே தான் விழும். நீங்க ஏழையா இருந்தாலும், பணக்காரரா இருந்தாலும், படித்தவர்களா இருந்தாலும், படிக்காதவர்களா இருந்தாலும், அழகா இருந்தாலும், அழகில்லாவிட்டாலும் அந்த விதி ஒரே விதமாகத்தான் செயல்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அஞ்ஞானிகள், தேவனை அறியாத ஜனங்கள் இந்த வார்த்தையை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், நாங்கள் அதை யோசித்து பார்ப்பதில்லை, நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஹalleluya. பாருங்கள், இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லையென்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அப்படின்னு ஒரு நியமம் இருக்கிறது. ஹalleluya. அந்த நியமத்தின்படி பூமியை ஆளுகை செய்கிற பாருங்கள், அந்த புவியீர்ப்பு விதியின்படிதான் இந்த பூமியில நாங்கள் வாழ்வதற்கு தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்போ பூமியிலே தேவன் என்னென்ன நியமங்களை வைத்திருக்கிறார், அது போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் நியமங்களை வைத்திருக்கிறார். ஹalleluya. பயம் என்பது வேதனை உள்ளது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படுகிறவன் அங்கே அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எந்த அன்பிலே? தேவன் பேர் வைக்கின்ற அன்பிலே. ஹalleluya. ஒரு காரியம் நடந்து விட்டா உடனே பயப்படுகின்ற காரியத்தை நாங்கள் தேவனை எண்ணாமல் போகிறோம். ஹalleluya. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைக்காம போகிறோம்.
தேவன் இந்த காரியத்தில் எனக்கு செய்து முடிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்காமல் போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் இந்த நாளிலே கூட எந்த ஒரு காரியத்திலும் தைரியமா இருக்க நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நேரத்துல தாவீதுடைய ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். பாருங்கள், தாவீது அவன் பயம் இல்லாதவனாயிருந்தான். தேவனுடைய கிருபையை குறித்து அவன் ஆழமாக அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அவனை குறித்து சொல்லப்படுகின்றது, அவன் ஒரு போர்க்களத்திலே அங்கே போரிடுகிறவனா போனாலும் சொல்லி சொன்னால் அவனுடைய கை சலிக்கும் மட்டும் அந்த பகைவர்களை அவன் கொன்று போடாமல் அவர் வருவதில்லை. ஹல்லேலூயா. அப்படி அவன் வீரமுள்ளவனாக இருந்தான், பயமில்லாதவனாக இருந்தான். அது மட்டுமில்ல, பாவத்திலே விழுந்த போது கூட அங்கே தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு அவனோடு பேசுகின்ற வேளையிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் வந்தான். அவருடைய கிருபையை யோசித்து பார்த்தான். ஹல்லேலூயா. எங்கே பாவம் பெருகி இருக்கிறதோ அங்கே கிருபை பெருகும்னு சொல்லப்படுது. அதுக்காக பாவத்தை நாங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை நாங்கள் அங்கீகரிப்பது அல்ல. ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் அவனை தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லி தேவனுடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு அவருடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து ஒரு ஒரு பெரிய பெரிய அன்பை அவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயத்தை புறம்பே தள்ளுவோமா? தேவன் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோமா? இன்னும் பாருங்கள், அங்கே உபாகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் உள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. துரத்தனங்கள், அதிகாரங்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு பிசினஸ்ல இருக்கின்றபடினால் அநேக ஜனங்கள் வருவார்கள். ஒரு சகோதரன் வந்திருந்தார் கடந்த காலத்திலே. அதுக்கு முன்பாக இந்த ஒரு தாயோடு பேசுவது போல என்னோட நன்றாய் பேசுவார். திடீரென்று அந்த சகோதரனை காணவில்லை. நான் என்ன நடந்தது, திரும்ப இந்தியாவுக்கு போய்விட்டாரோன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் ஒரு 2-3 மாதங்களுக்கு பிற்பாடு அவர் வந்திருந்தார். வந்தால் ஆண்டி நல்லா பேசுவார். அப்போ நான் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னேன். அப்பொழுது அவருக்கு அந்த ஒர்க் பெர்மிட் முடிந்திருந்தது. ஆனபடினால் அவர் இந்தியாவுக்கு போய் அதுக்கு பிற்பாடு அவர் வேலை செய்கிற அந்த முதலாளி அவருக்கு திரும்ப ஒர்க் பெர்மிட்டை கொடுத்து அவரை வரவழைத்திருந்தார். அது 2 வருஷம்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா 2 வருஷம் அல்ல, தேவனாலே மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனுக்கு கொடுத்து அரசாங்கம் மாறலாம், ஹல்லேலூயா, அந்த கொள்கைகள் மாறலாம், அந்த சட்டங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆண்டவரை பிடித்துக்கொள்ள பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, யோபனுடைய நண்பர்களை போல நாங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய மகன் பிறந்த வேளையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அந்த பிள்ளை கஷ்டப்படுகின்ற வேளையில, வேதனைப்படுகின்ற வேளையில எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பாருங்கள், அந்த நாளிலிருந்து இன்று வரை ஹல்லேலூயா நான் நெகட்டிவா பேசுவது குறைவு. ஹல்லேலூயா. பாசிட்டிவா தான் பேசுவேன். என் பிள்ளை அப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் இருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்றைக்கு அவருக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் வைக்கிறோம். ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்று வரைக்கும் என் பிள்ளை எல்லாவற்றையும் அவன் அங்கே ஞானமாய் நடப்பான், ஞானமாய் பேசுவான். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் தேவன் அவனுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அப்படினால் பாருங்கள், நாங்கள் நண்பர்களாய் இருக்கலாம் அல்லது யோபு போல அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் கூட மற்றவர்களை உயர்த்தி விடுவது நம்முடைய வாழ்க்கை, பயத்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவது நமக்குரிய கடமையா இருக்கிறது. அனுபடியத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அங்கே நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, ஹல்லேலூயா, இன்றைக்கு எங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லோரையும் ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் தேவனங்களை மாற்றி இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சொல்ல வேண்டும்
என்கிற வார்த்தைகள் வருகின்ற வேளையிலெல்லாம் நாங்கள் அதை கவனமாக உன்னிப்பாக நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டும், இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல அது என்ன செய்யும்? அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அங்கே ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அதுக்கு தேவன் வைத்திருக்கிற நியமங்களை நாங்கள் கை கொள்ளுவோம். தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் பாஸ்டர் நகோமி லோகன். இன்றைய நாளில் யோபு 1:10 எடுத்து நியமங்கள், பயம், யோபு நண்பர்கள் போல் இருக்கக்கூடாது என்று ஒரு ஆழ்மான சத்தியத்தை கற்றுத் தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன். bless you everybody, bless you. நன்றி சிஸ்டர். ஆமேன். நான் முடிவு ஜெபத்தை எடுக்கும் முன் சிஸ்டர் சாந்தி நோர்வேவை கூப்பிட்டு அதற்கு பின்பு முடிவு ஜெபத்தை எடுப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தி நோர்வே. பேச முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆராதியுங்கள். நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். உங்களோட ஒரு 8 நிமிஷம் தருகின்றேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தாப்பனே ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஆராதனை செய்கிறோம் ஐயா. அப்பா உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜா, நீ நல்லவராய் இருக்கிறீர் ஐயா. எங்களுக்கு எல்லாம் சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன் நீர் ஒருவரே. அடைக்கலமும் பாதுகாப்பும் ஐயா, ஜீவனமாய் இருக்கிறீர் ஐயா. இன்னுமா எங்களுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்தக்காக இந்த ஜெபத்துல ஆண்டவரே, இப்ப இந்த சகோதரி பேசினது அவ்வளவும் எங்களோட மனதுல வைத்திருந்து நாங்கள் அதன்படியாய் தியானித்து அவங்க தந்ததுல அப்படியே தூக்கி எறியாதபடி அப்பா எங்களுக்கு அப்படியே வாழ்க்கைக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளத்தையும் அந்த அழகாக சொன்ன சகோதரிக்கு நாங்க உங்க பாதத்துல வைக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா அந்த சகோதரி ஆண்டவரே. அப்பா அப்படியாய் நாங்க நடக்கும்படியாக அதை எங்களை பிடித்து கொண்டு அந்த தந்த எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதுகளை தந்ததுகளை நாங்க அப்படியே மனதுல உறுத்தி தியானித்து ஒவ்வொரு நாளும் நாங்க அதை தியானித்து 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 தகப்பனே அப்பா துதிக்கும் போதும் ஆண்டவரே நாங்க அதுல தியானித்து அதுல விட்டு விலகாதபடி மற்றவர்களுக்கு நாங்க ஆண்டவர்கள் இருக்க சாட்சியா ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. வார்த்தையிலும் ஆண்டவரே, சிந்தனையிலையும் ராஜா, செயல்களையும் பேச்சிலையும் ஆண்டவரே நாங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்க மற்றவர்களுக்கு சாட்சியாகும் ஆண்டவரே. சம்பாசனைகள்ல நாங்க கவனித்து ஆண்டவரே, தேவையில்லாத மற்றவர்கள் சம்பாசனை தரும்போது ஆண்டவரே நாங்க அதுக்கு நாங்க சேர்ந்து பாட்டு பாடாதபடி கதைக்காதபடி நாங்களும் சேர்ந்து அதுக்கு துணை போகாதபடி நாங்க எங்களுக்கு அப்பா தந்த நல்ல பழக்க வழக்கத்தை எங்களோட அப்பா தந்த கிருபையை கொண்டு நாங்க வித்தியாசமாய் அவர்களுக்கு தென்படுவதாய் ஆண்டவரே அவர்களும் அதை மாறி எங்களோடு இயேசுப்பா நீங்க இருக்கிறீங்கள் என்று அறியும்படியாக நாங்க நடக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை நாங்க ஆண்டவரே இறுக்கி பிடிச்சு கொள்வோம் ஆண்டவரை, தியானித்துக் கொள்வோம், மனதுல பதித்து வச்சு கொள்ளுறதுக்காக நீங்க எங்களுக்கு 26த்துக்காக நன்றி. எங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா. நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி. இந்த வேலையில இந்த சகோதரி இந்த சங்கம வானொலியில எங்களை இணைத்து வைக்கிறதுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுறோம். மதிய வேளையிலும் எங்களை ஆண்டவரை இணைத்ததுக்காக நன்றி. நீங்க இந்த இடத்துல வாசம் செய்து இந்த வார்த்தையில நீங்க அவ மூல நாவுல பேசி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு சர்வ வல்லவராய் இந்த பாதுகாத்து நடப்பிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோம். வல்லவரே அப்பா நல்லவரே, வல்லவரே ராஜா நல்லவரே, காண்பவரே எங்களை காப்பவரே, ஐயா காண்பவரே எங்களை காப்பவரே,
பாவங்களை நீர் போக்கி விட்டீர் ஐயா, பாவங்களை நீங்க போக்கி விட்டீர். நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுமந்து கொண்டீர். நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுமந்து கொண்டீர். ஆவியினால் என்று அபிஷேகம் செய்தீரையா. ஆவியினால் என்று அபிஷேகம் செய்தீரப்பா. புது வாழ்வு எங்களுக்கு தந்தீரையா. புது வாழ்வு எங்களுக்கு தந்தீரையா. வேதாமத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு அறிவித்து தந்தீரையா. புரிந்திட கிருபை தந்தீரையா. நன்றி 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 என்று பாடிடுவோம் ஐயா. பாடிடுவோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, பாவங்கள் எல்லாம் போக்க பூலோகம் வந்தவராய் இருக்கிறீங்க ராஜாதி ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா ஐயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தீரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா ஐயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமாம் அப்பா, எங்களோட உள்ளத்தை மட்டும் கேட்டீங்க ஐயா. அப்பா, எங்களோட உள்ளத்தை கேட்டவரே அப்பா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. அந்தஸ்தை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நாங்கள் தேடி போகவில்லை. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பரலோகம் பூலோகம் வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. இவ்வளவு நேரம் எங்களை சங்கமம் வேர்நடியில எங்களை நடத்தினதுக்காக அப்பா, இதுல கலந்து கொண்டு அவ்வளவு பேரையும் சோர சோரிகள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உங்க கிருபையில வச்சு அப்பா உங்க பாதத்துல வைக்கிறோம் ராஜா. உங்க கரங்களில் இவ்வளவு பேரையும் பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கு இந்த ஜெபத்துல வர முடியாதவர்கள் தடைகளா இருக்கிற அந்த தடைகளை உடைக்கிற ராஜா. முன்னால போய் தடைகளை உடைக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா. இன்னுமா 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 அப்பா உம்மோட அபிஷேகத்துல நாங்க நிரம்பி வழியும்பாடியாக எங்களை ஆசீர்வாதியும் ராஜாதி ராஜா. உமக்கு சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபங்கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சாந்தி நோர்வேயில இருந்து
கர்த்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்க தொடர்ந்து முடிவு ஜெபத்தில் இருக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரம். ஆண்டவருக்கு தாய் சுத்திரம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. கேக்குதா? Okay, go ahead. Amen. Amen. Thank you. God bless you, Brother Mahindran. God bless you all who have joined and been blessed immensely right from beginning to the end from this weekend services that are coming on to the nations of the world, because you have been the very anchor and the very post that the Lord has been using through this ministry to come into the nations of the world as the church, that we would take forth into their very doorstep, into their very homes, into the very places where they are gathering today, and being blessed by it because of this media ministry through the airways that are blessing many into the nations of the world on a Sunday morning, and maybe in different time zones with different days, and however that is going to go forth. The Lord is present, and the Lord is the one who is ministering through the power and the anointing power of the Holy Spirit. And I know for sure that the Lord has been moving and working and touching many through the worship that has been going on right to the end, and the word that has been preached in the name of the Lord Jesus. So we thank you for each and every one of them, Lord, from beginning to the end, Lord, from Sister Arya Raj, who came, Lord, to begin the very worship, Lord, and also, first of all, Lord, Brother Mahendran, who has been hosting, Lord Jesus, this weekend meetings, Lord, especially, Lord, on the day of rest, Lord. We, Lord Jesus, we not take this light. We esteem this as a highway in which, Lord, you have paved the way, Lord, to go into, Lord, nations of the world, Lord, even as you have given that burden to Brother Leslie, Lord, to come in and, Lord Jesus, make this possible, oh God, because of your vision that has been given to him, Lord. Thereby many have been blessed, Lord. Those who are in the hospital, those who are in some kind of disability, those who cannot attend church because of conveyance or any other problems, Lord Jesus, in their sick beds, right in their homes, Lord, could now be blessed, Lord Jesus, because of the way, Lord, this has been emanating, Lord Jesus, with your wonderful power of your Holy Spirit, Lord, making it possible, Lord, as they have been blessed, Lord, in so many ways. So we thank you, Lord, for this wonderful service that has been going on. This is the church that is entering into their homes. This is the church that through the airways that have been blessed and called forth right now in Jesus' name. And we thank you, Lord, for Sister Arya Raj, who came and started the worship service, Lord. And we thank you, Lord, for many others that followed, Lord, with Pastor Anton Rasanayam, and Lord, for his worship and time, Lord, that he dedicated towards you, Lord, for that blessing. And we thank you as well, Father, for Lord, Sister Shanti, who came from Germany, Lord, and also all the way from Sri Lanka, Vavonia, Sister Purneswari, Lord, for the first time, who came and worshipped and joined us today, Lord. We also thank you, Father, for Sister Dolly, who came and worshipped as well. And following that, the word of the living God that came, Lord, through Sister Pastor Naomi Logan, Lord. We thank you, Lord, Father, the way that you had brought forth, Lord, this wonderful sermon message, Lord, that came from Job, Lord Jesus. It's a learning process that we could all go into, Lord, and learn what, Lord, what the enemy means for evil, how the Lord can turn it for our good, like in Job's life. But we have to keep our lips in focus. We have to keep our hearts in focus. We have to keep all of that aligned with the obedience of Christ coming through the word of the living God. That is the only way, Lord, we will see the glory of God coming to our hearts and lives. And Lord, therefore, Lord, we thank you, Father, for the many ways, Lord, this word came forth to bless many, to see that, to learn from that, and to understand, Lord, how the word of the living God alone can bring that blessing to us, Lord, when we are focused only on you and you alone, just like Job did, Lord, and his latter end was much greater than the former beginning, Lord, with much of the blessing that followed him and blessed him, Lord, immensely, because of his heart was in the right place. And therefore, you saw that and you blessed him accordingly. And thank you for that message, Lord. And we also thank you for finally, Lord, with Sister Shanti, who came from Norway also, who joined us and, Lord, brought forth that wonderful praise and thanksgiving also, Lord. So we thank you, Lord, Father, in the name of the Lord of Jesus alone, Lord, that can bring forth such a blessing, Lord, a wonderful way in which you have brought forth, Lord, in Jesus' name. It is well
with my soul. It is well, it is well with my soul. When storms like a river attendeth my way, when sorrows like sea billows roll, whatever my lot, thou hast taught me to say, it is well, it is well with my soul. It is well with my soul. It is well, it is well with my soul. It is well, it is well with my soul. Yes, Lord, we are ever so thankful, oh God, right from the very deep bottom of our hearts, oh God, for the wonderful things, Lord, in which only you can come through, Lord, into the hearts and lives of people, touching them, setting them free, delivering, Lord. At this very moment, Lord, that I have been, Lord Jesus, bringing forth, Lord, the word of your salvation into the hearts and lives of people, and Lord, setting them free, Lord, from the bondage of sin, Lord. Lord, you are our victory, you are our power, you are our very focus, Lord. You have called us, Lord Jesus, to be a holy nation, Lord. Lord Jesus, and Lord, called us also, Lord Jesus, the very way that you have called us, Lord, as the planting of the Lord, coming out, Lord Jesus, and you have said, Lord Jesus, coming out of the darkness into a marvelous light. That you have brought us, Lord, a holy priesthood. Thank you for that, Lord. Now, Lord Jesus, not with much of our words, Lord, but through our life, Lord, through our spirit of what you have given to us to align with your word, with obedience alone, that we will find and know and worship and praise and bring forth adoration in spirit and in truth, I pray. So we thank you for many that have been blessed, Lord. And we thank you for the service that went on, Lord Jesus, in the ways that you have chosen, Lord, as the core members that you have come and brought them, Lord, and worshipped and praised and adored you, Lord, and brought forth that victory into their lives, I pray. In Jesus' name, amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangaramani, for your closing prayer. நாங்க இப்போ ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் சாந்தி, சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க. எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் என் முழு உள்ளமே நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, அவர் செய்த அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, Sister Leslie, brother. Praise the Lord, Mahendranaya. Praise the Lord, Sister Dolly, Sister Rangini, Sister Sandhi. Praise the Lord all. தேவன் தாமே கூட இருந்து இந்த ஓய்வு நாளிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வாதமான துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் வழிநடத்தி தந்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வழிநடத்திய ஒவ்வொருவரையும், இணைந்த ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் தங்கமம் வானொலி டீம் சார்பிலும் உங்களை வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தை கூறி நாங்கள் விடைபெறுவோம். God bless you, Mahendranaya. God bless you, Sister Dolly. God bless you, Sister Rangini, Sister Sandhi. Amen. God bless you all. Amen. God bless you, Leslie, brother, Sister Rita. God bless you, Rajani. God bless you, Sister Dolly. God bless you, Sister Sandhi. God bless you all. Amen. God bless you.